قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவரது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்றுமாக இந்த நல்ல நாளில் நம்ம எப்படி ஒன்று கூடினாலோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டானா இந்த துவா செய்தாராக ஜுமாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் போதை ஆசாமிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மனிதர்களை தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் புகைப்பழக்கத்துல ஈடுபடக்கூடிய இளைமை சமுதாயத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல கடை வீதியில பாருங்க, அதாவது முதல்ல அவங்க காலகட்டத்தை பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு சின்ன பையன் போய் ஒரு சிகரெட்டோ ஒரு வீடியோ கேட்கும் பொழுது அந்த கடைக்காரர் தயங்குவார். சின்ன பையன் கேட்கிறானே, உன்னை யார் அனுப்பிச்சா, நீ எந்த வீட்டு பையன் என்று கேட்கக்கூடிய காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி அது மாறி போச்சுன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு சிறு வயது இளைஞன் போய் அதாவது போதை வசதி கேட்டாம் என்று சொன்னால் சர்வசாதாரணமா அந்த பையன் என்ன செய்யறாங்க, கொடுத்து அனுப்புறாங்க. அது யாருக்கு வாங்கிட்டு போறான், இல்ல தனக்கு வாங்குறானா இல்ல வேற யாருக்கு வாங்குறானா என்பதை கடை வீதியில உள்ள கடைக்காரருக்கு நிச்சய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு இதை விற்பனை செய்யக்கூடியவர்கள் யாரு, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இதை வாங்கக்கூடியவர்கள் யாரு, முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இப்படித்தான் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தை அன்றாடம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். போதை ஆசாமிகள், போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களை மட்டுமல்லாமல் இன்னொரு பக்கம் பாலியல் வன்முறைகள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்முறைகள், பாலியல் செய்திகள் நம்முடைய காதுக்கு வந்து கொண்டே இருக்குது. நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாலே போதும், ஒரு 2 செய்தியாவது இன்றைக்கு இந்த ஊர்ல பாலியல் பலாத்காரம் நடந்திருக்குது, இன்றைக்கு இந்த ஊர்ல இந்த நபர் பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார் என்றுதான் நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாலே இந்த நியூஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு பெற்றோர்கள் பதறுகிறார்கள், பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். ஏன், என்னுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, என்னுடைய பிள்ளை கல்லூரிக்கு போகுது, அந்த பிள்ளை கல்லூரியை முடிச்சுட்டு நல்ல முறையில வீட்டுக்கு வரணுமே, வீட்டுக்கு வந்து சேரணுமே அப்படின்னு பெற்றோர்கள் நினைச்சுகிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டமா மாறிக்கிட்டே வருது. இந்த தமிழ்நாடே ஒரு கதிகலங்கி நிற்குது. என்ன, பாலியல் வன்முறைகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு இந்த பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கு அரசு எவ்வளவோ
விதிமுறைகளை விதித்தாச்சு, எவ்வளவோ விதிமுறைகளை என்ன செஞ்சாச்சு, கொண்டு வந்தாச்சு. பாலியல் வன்முறைகளை தடுக்கணும், போதைப் பொருட்களை தடுக்கணும் என்று நிறைய சட்டத்திட்டங்களை அரசு மேற்கொண்டுச்சு. ஆனால் அந்த அரசு போட்ட சட்டத்துக்கு என்ன செய்யல, இந்த போதை ஆசாமிகள் என்ன செய்யல, மயங்கல. போதை ஆசாமிகள் போதை புழக்கத்திலிருந்து விதி வரல. பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்குது. அரசு எவ்வளவுதான் அதற்கு சட்டங்கள் போட்டாலும் இன்றைக்கு பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்குது. அது மட்டுமா, நம்முடைய ஜமாத் சார்பாகவும் இந்த போதைக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும், பாலியல் வன்முறைக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டது, நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டது, நிறைய கருத்தரங்கங்கள், நிறைய திருமண பிரச்சாரங்கள். எதற்காக வேண்டி? மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும், இந்த போதை புழக்கத்திலிருந்து மக்கள் வெளிவர வேண்டும், பாலியல் வன்முறையிலிருந்து மக்கள் என்ன செய்ய வேண்டும், வெளிவர வேண்டும் என்று நிறைய விழிப்புணர்வு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யல, இதை கண்டுகொள்ளாமல் அதை உதவிவிட்டு போகிறார்கள். முதல்ல என்ன காரணம்? பாலியல் வன்முறைகள் நடந்துகிட்டே இருக்கிற, இதுக்கு நிறைய தடுப்பு போட்டாச்சு, நிறைய தடுப்பு விதிமுறைகளை போட்டாச்சு. இருந்தாலும் பாலியல் வன்முறைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. இன்றைக்கு பாருங்க, இந்த ஒரு மாத காலத்துல அதிகமாக பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகமாக பெண் இளைஞர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. பாலியல் வன்முறைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக நாடுகளே கதிகலங்கி நிற்குது. இவ்வளவு பாலியல் வன்முறைகளா, இவ்வளவு கெடுதல்களா நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளவு குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குதா என்று சொல்லி உலக நாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கதிகலங்கி நிற்குது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? பாலியல் வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்குது, அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இதற்கு என்ன காரணம்? எல்லா சட்டங்களையும் அரசு மேற்கொண்டுச்சு, இதுக்கு தடுக்கவே முடியல. இது என்ன காரணம்? முதலாவதாக அல்லாஹ் இந்த மனிதனை எப்படி படைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித படைப்பை எப்படி படைச்சிருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி. எப்படி படைச்சிருக்கிறான்? அதாவது இந்த மன இச்சை இருக்கு பாருங்க, இந்த மனசு இருக்கு பாருங்க, தீமை செய்வதற்கு தூண்டக்கூடியதா இருக்குது இந்த மன இச்சை. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் படைத்திருக்கின்றான். மனித இயல்பு இப்படித்தான். மனிதன் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பருவ வயது அடைஞ்சிட்டாங்க என்று சொன்னா, வயசுக்கு வந்துட்டாங்க என்று சொன்னா, அவர்களுக்கு ஹார்மோன் என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். அவங்களுக்கு உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது வயதுக்கு வந்துட்டாங்க என்று சொன்னா அவங்களுடைய உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும். அப்படி மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், இன்னொரு பாலினத்தை தேடுவார்கள். ஆணா இருந்தால் பெண்ணை என்ன செய்வார், தேடுவார். பெண்ணா இருந்தால் ஆணை தேடுவார். இப்படி ஹார்மோன் அவர்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதனால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. என்ன ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தால் திருமணம். திருமணம் என்கின்ற ஒரு ஒழுக்கத்தை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுக்குது. இதனை அதாவது இந்த பாலியல் வன்முறையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்குள்ள காலகட்டத்துல இளைஞர்களா இருந்தாலும் சரி, யுவதிகளா இருந்தாலும் சரி, அவர்கள் பருவ வயது அடைஞ்சிட்டாங்களா, அவங்க வயதுக்கு வந்துட்டாங்களா, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், திருமணம் முடித்து வைக்க வேண்டும். இப்படி திருமணம் முடித்து வைத்தோம் என்று சொன்னால் பாலியல் வன்முறைகள் கம்மியாகும், பாலியல் பலாத்காரம் கம்மியாகும், குற்றங்கள் கம்மியாகும். இன்றைக்கு இந்த திருமண பேச்சு எடுத்தாலே பல தடங்கல்களை பல கட்டுப்பாடுகளை போட்டு அதை என்ன செஞ்சிருவாங்க, அந்த திருமண பேச்சை அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. இப்போதைக்கு எதுக்கு உனக்கு திருமணம், நல்ல படி, நல்ல வேலைக்கு போ, இப்படிங்கிற காரணங்களை காட்டி அந்த திருமணத்தை என்ன செய்வார்கள், தள்ளி போடுவார்கள். இப்படி தள்ளி போடுவதனால் அந்த இடத்துல அந்த யுவதிகளாக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்வான், தப்பு செய்வதற்கு அவன் என்ன செய்வான், துணிஞ்சு செய்வான். சரியான வயது வந்தா என்று சொன்னால், அவனுக்கு திருமணம் முடித்து வைத்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டான், இந்த மாதிரி குற்றங்களை செய்ய மாட்டான், பாவமான காரியங்களை செய்ய மாட்டான். ஆனா என்ன செய்கிறோம், பல காரணங்களை சொல்லி அந்த திருமணத்தை அப்படியே தள்ளி போட்டதின் காரணமாக அந்த குற்றங்கள் அதிகமாகிறது. திருமணத்தை தள்ளி போட்டதுனால குற்றங்கள் அதிகமாகிறது. பல காரணங்கள் சொல்கிறாங்க, திருமணம் இப்போதைக்கு வேண்டாம், நீ நல்லா சம்பாதிக்கணும், நல்ல படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் என்று சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், இன்னும் வாழ்க்கை துணை இல்ல ஆண் பெண் அடிமைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்கள், திருமணம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி திருமணம் முடிச்சு வையுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க,
நீங்க ஏழைகளா இருக்கிறீர்களா, நீங்கள் ஃபக்கீராக இருக்கிறீங்களா, பரவாயில்ல, அல்ல என்ன செய்யறான், அவனுடைய அருளை கொண்டு அவங்க என்ன செய்கிறான், செல்வ சீமாட்டிகளாக ஆக்கி வைக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு காரணம் என்ன? அவன் ஏழையா இருக்கிறான், அவன் சம்பாதிக்கல, அவன் இன்னும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கல, அவன் சம்பாதிச்சதுக்கு பிறகு என்ன செய்யறான், திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தள்ளி போடுகிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா, நீங்க ஏழைகளா இருக்கீங்களா, பரவாயில்ல, திருமணம் முடிங்க, என்னுடைய அருளை கொண்டு உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களை செல்வ சீமாட்டிகளாக நான் என்ன செய்கிறேன், ஆக்குகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுக்கு சொல்லுகிறார்கள். பாருங்கள், இளைஞர்களை கூப்பிட்டு இளைஞர்களிடத்துல சொல்றாங்க, இளைஞர்களே, நீ உங்களுக்கு தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றால் நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். எப்படி தாம்பத்தியம் நடத்துவதற்கு சக்தி பெற்றால் நீங்க என்ன செய்யுங்க, திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஏன் திருமணம் முடிக்கணும், அதையும் காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, அந்த திருமணம் என்பது தகாத பார்வையை தாழ்த்தும், தகாத பார்வை விட்டு கட்டுப்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த இடத்துல கற்பை பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமணம் முடிச்சிட்டீங்களா, உங்களை என்ன செய்யும், தகாத பார்வை, அந்நிய பெண் என்ன பார்வை விட்டு உங்களை என்ன செய்யும், தடுக்கும், அந்நிய ஆணுடைய பார்வை விட்டு தடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவருடைய கற்பை பாதுகாக்கும் திருமணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி இதற்கு யார் சக்தி பெறவில்லையோ நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடிக்க சக்தி இல்லையா, எனக்கு இப்பொழுது திருமணம் முடிக்கலையா, நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். நோன்பு என்பது ஆசையை கட்டுப்படுத்தும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அப்ப இந்த இரண்டையும் வைத்து பாருங்க, குர்ஆனுடைய வசனத்தை வைத்தும் சுன்னா வைத்தும் பார்க்கும் பொழுது திருமணம் முடித்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல குற்றங்கள் கம்மியாகும், பாலியல் வன்முறைகள் என்ன செய்யும், கம்மியாகும் என்பதை இந்த குர்ஆன் சுன்னா நம்மளுக்கு என்ன செய்யுது, பாடம் போடுகிறது. அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்பலாம், திருமணம் முடித்தவர்களும் இன்னைக்கு விபச்சாரம் செய்கிறார்களே, திருமணம் முடித்தவர்களும் இன்னைக்கு பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுகிறார்களே என்று கேட்டால் அதற்கு என்ன காரணம்? திருமணம் முடித்தவர்கள் இன்னைக்கு விபச்சாரத்தின் பக்கம் போகிறார்களே, பாலியல் வன்முறையின் பக்கம் போகிறார்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் மனைவிமார்கள் தான் காரணம். திருமணம் முடித்தவன் ஒருவன் விபச்சாரத்தின் பக்கம் போகிறான் என்று சொன்னால் மனைவி தான் காரணம். ஏன்? கணவனுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான், கணவனை சந்தோஷப்படுத்த மாட்டேங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி பாருங்க, கணவன் அழைத்தால், மனைவியை கணவன் அழைத்தால் அவள் அடுப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் கணவனுடைய அழைப்புக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கணவனை மதிக்க மாட்டேங்கிறாங்க, கணவனுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, கணவனை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்ன செய்தியை பாருங்க, அதிகமாக பெண்களை நரகத்தில் கண்டேன் என்று சொன்னார்கள். எதற்காக? அல்லாஹ்வுக்கு மாறு செய்தியின் காரணமாகவா? கிடையாது. கணவனுக்கு மாறு செய்தியின் காரணமாக, கணவனுக்கு கட்டுப்படாததின் காரணமாக பெண்கள் என்ன செஞ்சார்கள், அதிகமாக நரகத்தில் கண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொல்றாங்க, கணவன் அழைத்தால் மனைவி வேலையில் இருந்தாலும் என்ன செய்யணும், கணவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும். அப்படி பதில் கொடுக்கவில்லையா, கணவனோட அழைப்புக்கு பதில் தரவில்லையா, அன்று இரவு முழுவதும் வாழவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பெண்ணை சபித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த இரவு முழுவதும் என்ன செய்வாங்க, சபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப சிறந்த மனைவி யாரு? சிறந்த மனைவி யார் என்று சொன்னால் கணவன் பார்க்கும் பொழுது அவளை சந்தோஷப்படுத்துவாள், அவள் தான் சிறந்த மனைவி. அப்போ ஒருவன் தப்புக்கு போறான் என்று சொன்னார், விபச்சாரத்தின் பக்கம் போகிறான் என்று சொன்னார், பாலியல் வன்முறையின் பக்கம் போகிறான் என்று சொன்னால் யாருதான் காரணம்? மனைவிமார்கள் தான் காரணம். அப்ப மனைவிமார்கள் என்ன செய்ய வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், கணவனுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கை, உரிமையை அவனுக்கு கொடுக்க வேண்டும், சரியான முறையில் கொடுக்க வேண்டும். இப்படி கொடுத்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு தப்பு தண்டாவும் நடக்காது, குற்றங்களும் நடக்காது, குற்றங்கள் என்ன செய்யும், கம்மியாகும் என்று இந்த சுன்னா, இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழி நம்மளுக்கு விளக்குகிறது. அடுத்தபடியாக பாலியல் வன்முறைகள் எதன் காரணமாக நடக்குது என்று அடுத்த ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், ஒரு வயது வந்து விட்டாங்க என்று சொன்னால் அவர்களை படுக்கையிலிருந்து தனியாக பிரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, 7 வயது ஆச்சா உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தொலை சொல்லி ஏவுங்க. 10 வயது ஆச்சா அடிச்சு தொலை சொல்லுங்க. அதே மாதிரி 10 வயசு ஆச்சுன்னு சொன்னா, பருவ வயது அடைஞ்சிட்டாங்க என்று சொன்னா அவர்கள் என்ன செய்யுங்க, படுக்கையில இருந்து அப்படியே பிரித்து விடுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, சகோதரனா இருக்கானா, சகோதரியா இருக்கானா, யாரா இருந்தாலும் அவர்களுடைய படுக்கையை தனித்தனியாக என்ன செய்து விடுங்கள்,
பிரித்து விடுங்கள். ஏன்? நம்ம சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு தனியா பிரைவசி தேவைப்படும், அவங்களுக்கு தனிமை தேவைப்படும். அவங்களுக்கு அந்த 10 வயது 15 வயசு ஆகும் பொழுது அவங்களுடைய உடல்ல சில மாற்றங்கள் என்ன செய்யும், ஏற்படும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகள் பருவ வயது அடைஞ்சிட்டாங்க என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, உங்ககிட்ட படுக்கையில இருந்து தனியா பிரிச்சு வைங்க. பெற்றோர்கள்ட்ட ஒரு பிள்ளை படுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு வயசு வந்துருச்சா, 10 வயசு பருவ வயது அடைஞ்சிட்டாங்களா, அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு தனி ரூமை கொடுத்து அவங்களை என்ன செய்யணும், படுக்கையில இருந்து தனிமைப்படுத்தணும். அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆவதின் காரணமாக அவங்களுக்கு அந்த நேரத்துல தனிமை தேவைப்படுவதன் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்துல நீங்க ஒதுக்கி வைங்க அவங்கள என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யக்கூடாது, அதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதாக இருந்தாலும் சரி, வேற ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாலும் சரி, பிள்ளைகள் கண் முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. இப்படி செய்வதன் மூலமாகத்தான் அவன் என்ன செய்வான், அவனுடைய மைண்ட், அவனுடைய ஹார்மோன் அந்த நேரத்துல சேஞ்ச் ஆகும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்யும், சில ஆசைகள் அவனுடைய உடம்புல தூண்டும். இதன் காரணமாகவும் என்ன செய்யும், அந்த இடத்துல குற்றங்கள் அதிகரிக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளை பருவ வயது அடைஞ்சிட்டாங்க என்று சொன்னால் அவனோட படுக்கையிலிருந்து அப்படியே என்ன செய்யுங்கள், விலக்கி விடுங்கள் என்று சொல்லி. அதே மாதிரி ஒரு சில நேரங்கள் இருக்குது, அந்த நேரத்துல உங்களுடைய வீட்டுக்குள்ள வரதாக இருந்தாலும் சொன்னா அவங்கள அனுமதி கேட்டு வர சொல்லுங்க. ஒரு 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 நேரம் இருக்குது, அந்த நேரத்துல உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய பிள்ளைகளோ வேற யாரோ வரதாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்கள், அவர்களை அனுமதி கேட்டு உள்ள வர சொல்லுங்கள். ஏன்? அந்த நேரத்துல அவங்க என்ன செய்யலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். அதாவது எந்தெந்த நேரம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி இருக்கிறார். என்ன நேரம்? காலை ஃபஜ்ருக்கு பிறகு. இந்த நேரத்திலும் வீட்டுல என்ன செய்வாங்க, தூங்கி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்யாது, அனுமதி கேட்காமல் உள்ளே நுழையக்கூடாது. அதே மாதிரி துஹாவுடைய நேரம் 11-12 மணிக்கு என்ன செய்வாங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஃப்ரீயா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல என்ன செய்யக்கூடாது, அனுமதி கேட்காம உள்ள நுழையக்கூடாது. அதே மாதிரி இசாவுக்கு பிறகு இந்த 3 நேரங்களிலும் நீங்க என்ன செய்யாதீங்க, அனுமதி கோராம என்ன செய்யுங்க, வீட்டுக்குள்ள போகாதீங்க. அப்போ அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, இதன் காரணமாகத்தான், இதை கடைபிடிக்காதன் காரணமாகத்தான் அந்த இடத்துல பாலியல் வன்முறைகள் என்ன செய்யப்படுகிறது, அதிகமாகிறது. அதே மாதிரி ஆடை அலங்காரமும் ஒரு பாலியல் வன்முறைக்கு ஒரு தூண்டுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், ஆதமுடைய மக்களே, மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாக உங்களுடைய ஆடை ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய மானத்தை மறைப்பதற்காக உங்களுக்கு ஆடையை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு அந்த மானத்தை மறைப்பதற்கு ஆடை பயன்படுகிறதா? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி, எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைக்காமல் வெளிப்படுத்தி என்ன செய்கிறார்கள், ஆடையை அணிந்து இருக்கிறார்கள். மானத்தை மறைப்பதற்காக வேண்டி ஆடையை அணிந்து வழங்கியிருக்கின்றான். ஆனா இன்றைக்கு அதை மறைப்பதற்கு அது பயன்படவில்லை. இன்றைக்கு ஆண் பிள்ளையாக இருந்தால் என்ன செய்கிறார்கள், முட்டு தெரிகிற மாதிரி என்ன செய்கிறார்கள், பேண்டோ டவுசரோ என்ன செய்கிறார்கள், போடுகிறார்கள். ஆனா அவரத் எது, முட்டு அவரத், அதை தெரியும்படி இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், கேட்டா ஃபேஷன்ங்கிறார்கள், கேட்டா ஃபேஷன் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அடையாளம் என்னது, ஹிஜாப். இந்த ஹிஜாப் எதற்காக கொடுத்திருக்கிறார்கள், மானத்தை மறைக்க வேண்டும், தன்னுடைய உடலை மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிஜாப் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கு. ஆனா இன்றைக்கு அப்படி தலைகீழா மாறிடுச்சு, அதுவும் ஃபேஷனா மாறிடுச்சு. ஹிஜாப் என்பது ஒரு ஃபேஷனாக என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. உடலை மறைப்பதற்காக வேண்டி ஹிஜாப், ஆனா இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, உடலை தெரிய வைப்பதற்காக வேண்டி ஹிஜாப் அப்படியே மாறிவிட்டது. இன்றைக்கு இதன் காரணமாகவும் பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹிஜாப் அணிய, ஒழுக்கமான ஆடைகளை அந்த பிள்ளைக்கு அணிய வைத்து கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் நம்ம என்ன செய்கிறோம், சின்ன பிள்ளை தானே, அந்த பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடு என்று சொல்லி ஃபேஷன் ட்ரெஸ்ஸை போட்டு விடுகிறோம். நாளைக்கு பின்னாடி வளர்ந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை என்னதான் ஆசைப்படும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லி அந்த பிள்ளை ஆசைப்படும். அப்ப நம்ம சின்ன பிள்ளையில இருந்து என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளைக்கு ஒழுக்கமான ஆடை அணிவித்து நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளைக்கு பழக்க வேண்டும். அப்படி பழக்கினா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், அந்த பெரிய வயசு ஆனாலும் அந்த பிள்ளை என்ன செய்யும், நல்ல ஆடைகளை அந்த பிள்ளை அணியும், ஹிஜாபை நல்ல முறையில் அந்த பிள்ளை பேணும். இல்லை என்று சொன்னால் பாலியல் வன்முறைகள் அந்த இடத்துல அதிகமாகும், பாலியல் குற்றங்கள் என்ன செய்யும், அந்த இடத்துல அதிகமாகும். அப்ப அல்லாஹ் எதற்காக வேண்டி கொடுத்திருக்கின்றான், ஆடை மானத்தை மறைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான்.
அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில இன்னொரு வசனத்தை சொல்லும் பொழுது, அதாவது முக்மீனான ஆண்களுக்கும் சொல்லுங்கள், முக்மீனான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும், வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்ப பாலியல் வன்முறைகள் அதிகமாவதற்குண்டான ஒரு காரணம் ஆடை அலங்காரம் ஒன்று, இன்னொன்னு பார்வை. இந்த இரண்டையும் நல்ல முறையில பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பேணி பாதுகாத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த இடத்துல பாலியல் குற்றங்கள் கம்மியாகும், பாலியல் குற்றங்கள் குறையும். அப்போ பாலியல் அதிகமாகுது என்று சொன்னால் அந்த இடத்துல ஆடை அலங்காரம் என்ன செய்ய சரியான முறையில் இல்லை. பார்வை, ஒருவருடைய பார்வை என்ன செய்ய வேண்டும், தாழ்த்த வேண்டும். அந்நிய பெண்ணை பார்த்தா என்ன செய்ய வேண்டும், பார்வை தாழ்த்த வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான், அந்நிய ஆணும் சரி, முக்மீனான ஆணும் சரி, முக்மீனான பெண்ணும் சரி, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பார்வைகளை என்ன செய்து கொள்ளுங்கள், தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, சில பெண்களை பார்த்து அவர் என்ன செய்ய மாட்டார்கள், சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள், ஏன் சொர்க்க வாடை கூட அவர்களால் வர முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். யாரை பார்த்து, மெல்லிய உடை அணிந்து ஆடவர்களை தன் பக்கம் சாய்க்கிறாரே அவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்தில் நுழைய வைக்க மாட்டான், அவர்கள் சொர்க்கத்தின் வாடை கூட அவர்களால் நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், மெல்லிய உடை அணிந்து நீங்க என்ன செய்யறாங்க, நிறைய பெண்களை பயணிப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்களாக இருந்தா என்ன செய்யக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, வெளியே போகும் பொழுது நறுமணம் பூசிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, எந்த பெண் நறுமணத்தை பூசிக்கொண்டு இந்த ஆடவர் என்னுடைய நறுமணத்தை நுகர வேண்டும் என்ற ஒரு கூட்டத்தின் அருகாமையில் சென்றாலோ அவள் யார் என்று சொன்னார், அவள் விபச்சாரி என்று சொன்னார்கள். யாரை பார்த்து, நறுமணத்தை பூசிக்கொண்டு இந்த நறுமணம் இந்த கூட்டம் நுகர வேண்டும் என்று எந்த பெண் ஆசைப்படுகிறார்களோ அவள் விபச்சாரி என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து இருக்க வேண்டும். மெல்லிய உடை அணிவதை விட்டோம். அதே மாதிரி பார்வைகளை நாம் என்ன செய்யணும், தாழ்த்த வேண்டும். அதே மாதிரி நறுமணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், பெண்களாக இருந்தால் வெளியே போகும்பொழுது என்ன செய்யக்கூடாது, நறுமணத்தை பூசக்கூடாது. இப்படி நாம் இதுல கரெக்டாக இருந்தோம் என்று சொன்னால், கட்டுப்பாடாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம், இந்த பாலியல் வன்முறைகளை கட்டுப்படுத்தலாம். பாலியல் வன்முறைகள், பாலியல் குற்றங்கள் அந்த இடத்துல என்ன செய்யும், கம்மியாகும். அதே மாதிரி அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருப்பதை விட்டு நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து இருக்க வேண்டும். அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் அந்த இடத்துல தனித்திருந்தாங்க என்று சொன்னால், மூன்றாவதாக அங்க யார் இருக்கிறா, ஷைத்தான் இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப மூன்றாவதாக அந்த இடத்துல ஷைத்தான் என்றாம் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யும், தப்புகள் நடக்கும், குற்றங்கள் நடக்கும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் என்ன செய்ய வேண்டாம், தனித்து இருக்க வேண்டாம். அந்த இடத்துல மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான். அவன் என்ன செய்வான், உங்களை குற்றங்கள் செய்வதற்கு, தீமைகள் செய்வதற்கு என்ன செய்வான், அவன் தூண்டுவான். அப்ப இவ்வளவு காரணங்கள் இருக்குது, பாலியல் வன்முறைகள் நடப்பதற்கு இவ்வளவு காரணங்கள். இதே நாம் கட்டுப்பாடாக இருந்தோம் என்று சொன்னால், கட்டுப்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் இந்த பாலியல் குற்றங்கள் நாம் என்ன செய்யலாம், முற்றிலுமாக தவிர்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்குள்ள பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பேச்சு எப்படி, பேச்சுல என்ன செய்யக்கூடாது, நளினம் காட்டக்கூடாது. இன்றைக்கு பால்காரன் வாரான், பேப்பர்காரன் வாரான், இவர்களிடத்துல பெண்கள் எப்படி பேசுகிறார்கள், குழஞ்சி பேசுகிறார்கள். இந்த மாதிரி குழஞ்சி பேசக்கூடாது. நபியினுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பெண்களில் எவர்களையும் போன்றவர்கள் அல்ல, நீங்க என்ன செய்யறீங்க, அந்த அந்நிய ஆண்களோடு நீங்க என்ன செய்யாதீங்க, குழஞ்சி பேசாதீங்க. அப்ப நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய பெண்களுக்கு எப்படி, நம்முடைய பெண்களும் அப்படித்தான். அந்நிய ஆண் வராம் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, குழஞ்சி பேசவே கூடாது. வளைஞ்சி நெளிஞ்சு என்ன செய்வாங்க, சிரிச்சு என்ன செய்வாங்க, பால்காரனாக இருந்தாலும் சரி, பேப்பர்காரனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதே மாதிரி கடை வீதிக்கு சென்றார்கள் என்று சொன்னால் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை வாங்கி விட்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த இடத்துல எந்த பேச்சும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்குள்ள பெண்கள் என்ன செய்யறாங்க, அந்த கடைக்காரர் நம்ம பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம், சில பெண்கள் என்ன செய்யறாங்க, அந்த கடைக்கார இடத்துல என்ன செய்வாங்க, சிரிச்சு என்ன செய்யறாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இதுவும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எதற்கு, பாலியல் வன்முறைக்கு. பாலியல் வன்முறைக்கு இந்த பேச்சும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்குது. அப்போ இவ்வளவு காரணங்கள். அப்ப இந்த காரணங்களால் தான் பாலியல் வன்முறைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் தடுத்தோம் என்று சொன்னால், இதை நாம் கட்டுப்படுத்தினோம் என்று சொன்னால் பாலியல் வன்முறைகள் என்ன செய்யலாம்,
குறைக்கலாம். பாலியல் குற்றங்கள் என்ன செய்யலாம், குறைக்கலாம். இந்த நாடுகள்ல நடக்கக்கூடிய பல குற்றங்கள் இந்த காரணத்தினால்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை கட்டுப்படுத்துறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம், இந்த பாலியல் வன்முறைகளை தடுக்கலாம். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி செயல்களுக்கு நாம் என்ன செய்யணும், கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த மாதிரி குற்றங்கள் இருந்து, இந்த மாதிரி தீமையான செயல்கள் இருந்து அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும், அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுங்க, அதிகமாக பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுக்கு இந்த குற்றங்கள் இருந்து, இந்த மாதிரி தீமையான செயல்கள் நம்மள என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாலியல் வன்முறைகள் நடப்பதற்கு உண்டான காரணங்களை எல்லாம் பார்த்தோம். பாலியல் வன்முறைகள் எதனால நடந்து கொண்டிருக்கிறது, இந்த காரணங்கள் நடப்பதனாலதான் இந்த பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை நாம் கட்டுப்படுத்தலாம் என்று சொன்னால் கண்டிப்பாக பாலியல் வன்முறைகள் என்ன செய்யலாம், பாலியல் குற்றங்களை என்ன செய்யலாம், குறைக்கலாம். அது மட்டும் அல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், இதற்கு அதிகப்படியாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். இப்படிப்பட்ட குற்றங்களிலிருந்து, இப்படிப்பட்ட தீமையான செயலிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்துல என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்தபடியாக இந்த பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் மார்க்க கல்வி இல்லை. இந்த பாலியல் குற்றங்கள், போதை பழக்க வழக்கங்கள் நடக்குது என்று சொன்னால் அடிப்படை காரணமே மார்க்க கல்வி அவனிடத்துல இல்லை. எவன் ஒருத்தன் குற்றங்களை செய்கிறானோ அவன் எப்படி மார்க்க கல்வி படிச்சிருந்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு பயப்படுவான். மார்க்க கல்வியை சரியான முறையில் அவன் படிச்சிருந்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், ஒரு பாவத்தை செய்ய போறான் என்று சொன்னால், ஒரு குற்றத்தை செய்ய போறான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், அல்லாஹ்வுக்கு பயப்படுவான், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயப்படுவான். ஆஹா, இந்த குற்றத்தை நாம் செஞ்சோம் என்று சொன்னால் என்ன செய்வான், அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானே, நரகத்துல போடுவானே, அந்த நரக நெருப்பை குறித்து அஞ்சுவான். எது இருந்தால், மார்க்க கல்வி இருந்தால், மார்க்க கல்வி சரியான முறையில் பயின்று இருந்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வான், இந்த குற்றங்கள் செய்வதற்கு பயப்படுவான். அப்போ மார்க்க கல்வி இல்லை. இந்த குற்றங்கள் ஒரு நடக்குது என்று சொன்னால், ஒருவன் குற்றத்தை செய்கிறான் என்று சொன்னால், ஒருத்தன் போதை பழக்க வழக்கத்துல ஈடுபடுறான் என்று சொன்னால் அவனிடத்துல மார்க்க கல்வி இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானே என்கின்ற பயம் இல்லை, நரக நெருப்பை குறித்து பயம் இல்லை. நரக நெருப்பு என்பது சாதாரணம் கிடையாது, அது கொடூரமானதாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த நரக நெருப்பை குறித்து அவனுக்கு பயம் இல்லை. அப்போ இந்த பாலியல் குற்றம் நடக்காம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், மார்க்க கல்வியை சரியான முறையில் படிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி சரியான முறையில் அவர்களுக்கு புகுத்த வேண்டும். மார்க்க கல்வி படித்தா மட்டும் சரியான முறையில் படிக்கணும். இன்றைக்கு பிள்ளைகள், நம்முடைய பள்ளிவாசலுக்கு வந்துகிட்டு இருந்த பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம செஞ்சுட்டோம், வாராந்திர வகுப்பு நடத்தி கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த வாராந்திர வகுப்புக்கு பிள்ளைகள் வருவது கிடையாது. ஏன் காரணம் கேட்டா நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு காரணம் என்ன, அதாவது பிள்ளைகளுக்கு நீங்க பரிசு கொடுக்கும் பொழுது என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்குமே பரிசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்குமே சரிசமமா பரிசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பிள்ளைக்கு பெரிய பரிசு கொடுக்கிறீங்க, இந்த பிள்ளைக்கு சின்ன பரிசு கொடுக்கிறீங்க. இத காரணமா வச்சு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அதாவது வேற மதரசாக்கள்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை அனுப்பக்கூடியதை பார்க்கிறோம். என்னது, குராஃபத்து பள்ளிக்கு போனா கூட பரவாயில்லை, ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, டிஎன்டிஜே பள்ளிக்கு போறாங்க. அது மிகவும் மோசமானவர்கள் டிஎன்டிஜேக்காரர்கள். குராஃபத்தை சிறுக்கு வைக்கிறான், ஆனா அவன் என்ன செய்யறான், சஹாபாக்களை ஏசுறான், சஹாபாக்களை திட்டுகிறான். அப்ப அவனிடத்துல போய் கல்வியை கற்கிறாங்க, அவனிடத்துல போய் கல்வியை கற்றுக் கொள்கிறார்கள். அப்ப மார்க்க கல்வியை சரியான முறையில சரியான ஆட்கள் என்ன செய்ய வேண்டும், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சரியான முறையில சரியான ஆட்கிட்ட மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டா மட்டும்தான் நாம் என்ன செய்யலாம், இந்த மாதிரி குற்றங்கள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப இப்படிப்பட்ட காரணங்களால என்ன செய்யக்கூடாது, மார்க்க கல்வியை சரியான ஆட்கள் கற்காம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு காரணமா, இந்த பிள்ளைக்கு பரிசு கொடுக்கல, இந்த பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. அப்ப நீங்க எதற்காக வேண்டி படிக்க வரீங்க, எதற்காக வேண்டி உங்களுடைய பிள்ளைகளை படிக்க அனுப்புறீங்க,
பரிசுகளுக்காக வேண்டியா பிள்ளைகளை அனுப்புறீங்க, பொருளாதாரத்துக்கு வேண்டிய பிள்ளைகளை அனுப்பி. நம்முடைய பிள்ளை மார்க்க கல்வி படிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்கு அனுப்புங்க பிள்ளைகளை. பரிசுக்காக வேண்டி அனுப்பாதீங்க, பொருளாதாரத்துக்காக வேண்டி அனுப்பாதீங்க பிள்ளைகளை. இந்த காரணத்தை கேட்கும்போது நம்மளுக்கே மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம், இந்த காரணம் மனசுலாம் ஒரு மாதிரி, நம்ம கற்றுக் கொடுத்தோமே, இது இவ்வளவு ஆண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு, அப்போ அந்த கற்றுக் கொடுத்த கல்வி எல்லாம் வேஸ்ட். அந்த பிள்ளை எந்த நோக்கத்துக்காக வேண்டி வந்துச்சு? பரிசு வாங்கத்துக்காக வேண்டியா? இல்ல நான் படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும், நான் அல்லாஹ் பத்தி தெரியணும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக வந்துச்சா? இல்ல பெற்றோர் அந்த நோக்கத்துக்காக வேண்டி அனுப்புறாங்க, அந்த நோக்கத்துக்காக வேண்டி அனுப்புனா அவங்களுக்கு நன்மை. இல்ல பரிசுக்காக வேண்டிதான் என் பிள்ளைய அனுப்புறான்னு சொன்னா அதுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால மார்க்க கல்வியை சரியான முறைப்படி அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சரியான ஆள் மூலமா அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் இந்த பாலியல் குற்றங்கள் என்ன செய்யப்படுவோம், கட்டுப்படுத்த முடியும். அப்ப அடிப்படை விஷயமே, இன்றைக்கு தவறுகள் நடக்குது என்று சொன்னால், குற்றங்கள் நடக்குது என்று சொன்னால் என்னது? மார்க்க கல்வி இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வுடைய தண்டனை குறித்து பயம் இல்லை, நரக நெருப்பை குறித்து பயம் இல்லை. அப்போ நாம் பயம் வர வேண்டும் என்று சொன்னார். ஒரு குற்றம் செய்வதற்கு ஒருவன் செய்ய போகிறான் என்று சொன்னால் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் வந்து வரணும் என்று சொன்னால் மார்க்க கல்வியை சரியான அடிப்படையில் செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எதெல்லாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்க கல்வியை சரியான முறைப்படி சரியான ஆளெடுத்து செய்ய வேண்டும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை எல்லாம் சொன்ன மனிதர்கள் தந்தல் புரிவானாக. யாஹிலுதி ராமலத்துக்குல்லாஹு கூலு கோலன் சதீதா இஸ்லேஹலக்கும் அமாலக்கும் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுதில்லாஹு வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீம்.